சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, எலியாவுடைய பரமேறி போகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ எலிசா என்ன கேட்குறாரு? ஒரு பரமேறி மேலே போகிறார்ல, வானத்துக்கள் கூட எடுத்துக்கொள்ளப்படுறார் இல்லையா? அப்போ இவர் என்ன கேட்குறாரு? எலிசா, உங்ககிட்ட இருக்கிற ஆவி எனக்கு ரெட்டத்தனையாக வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, எலியா எத்தனை அற்புதம் பண்ணார்? எலியா 7. அப்போ எலிசா ஏன் 14? எலிசா நிறைய பண்ணிருக்கார், 14க்கு மேலே போகும் அற்புதம். எலிசாவுடைய அற்புதம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 14க்கு மேலே போகும். ரெட்டத்தனை என்ன அர்த்தம்? அப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, ரெட்டத்தனையை நீ அரிதான காரியத்தை கேட்குற, இது எப்போ கிடைக்கும் உனக்கு? நீ பார்த்தா அவனுக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ அவர் பார்ப்பாங்க. யார் மட்டும்? எலிசா பார்ப்பார். இது வந்து நம்ம ஆவிக்குரிய பொருளாக எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னா எலியா யாரு கடையில்னா மாணவரா இயேசு கிறிஸ்து கடையில். எலிசா யார் கடையில்? நம்ம யாரும் பார்க்கவே இல்லையே. அன்னைக்கு இருந்து அப்போஸ்தலர்களுக்கு அடையாளம். யார் கடையாளம்? அன்னைக்கு அப்போஸ்தலர் இருந்தாங்கல்ல, இயேசு கிறிஸ்து மேலே ஏறி போகும்போது யார் பார்த்தா? அப்போஸ்தலர் பார்த்தாங்கல்ல. என்ன சொன்னாங்க அப்போஸ்தலரில்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பார்த்தீங்களா? இப்போ யார் பார்க்குறா? அப்போஸ்தலர்கள். ஓகே, ஸோ இப்படி நம்ம அடையாளமாக என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ போன முறை நான் இதில் புழல் கிளாஸில் இந்த நாகம்மானுடைய பாடத்தை எடுக்கும்போது இந்த எலிசாவுடைய டைப்பை வந்து நிறைய நம்ம படித்தோம். இதுக்கு அடையாளம் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற நிறைய படித்தோம். ஓகே, சரி, இப்போது எலிசாவுடைய காலத்தில் எலிசா நிறைய அற்புதம் பண்ணுறாரு. அதில் பண்ணுற ஒரு பெரிய அற்புதம் தான் இப்போ நம்ம படித்த சமாரியாவுடைய காலத்தில் நடந்த, அந்த சமாரியா தேசத்துக்கு நடந்த ஒரு பஞ்சம். என்ன ஆயிடுச்சு? சீரியான ஒரு கவர்மெண்ட் இருக்குது. ஓகே, இந்த சீரியாருடைய ராஜா தான் பெனதாத் அப்படின்ற ஒரு ராஜா. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் தேசத்தை கம்ப்ளீட்டாக முற்றுகை போடுறாரு. முற்றுகை போடுறதுனா என்ன? சுற்றி வளைக்கிறது. ஆமாம், முற்றுகை போகிறதுனா சுற்றி ஒரு தேசத்தை என்ன பண்ணுறாங்க? வளைச்சிருவாங்க. உள்ளே இருக்கிற யாருமே வெளியே வர முடியாது, வெளியே இருக்கிறவங்க உள்ளே போக முடியாது. அந்த தேசத்துக்கு எந்த ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடக்காது. எந்த பொருளும் உள்ளே போகாது, எந்த பொருளும் வெளியே வராது. உள்ளே இருக்கிற பொருள் காலியாகிற வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க முற்றுகை போடுவாங்க. உள்ளே இருக்குல்ல, அவங்ககிட்ட இருக்கிற உணவுப் பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் காலி ஆகிற வரைக்கும் வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? முற்றுகை போடுவாங்க. அதான் முற்றுகை போடுறது. ஓகே, உள்ளே இருக்கிற பொருள் காலி ஆகிடுச்சுன்னா அவங்க எங்கே வந்தாகணும்? வெளியே வந்தாகணும். வெளியே வரும்போது ஒன்று அவங்க சண்டைக்கு வரணும், இல்லை சமாதானத்துக்கு வரணும். அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? முற்றுகை போட்டுருப்பாங்க. ஓகே, அப்படி முற்றுகை போட்டதுனால ஏற்பட்ட பஞ்சம் தான் இது இப்போ நீங்கள் படித்த இந்த சமாரியாவில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பஞ்சம். ஓகே, இந்த பஞ்சத்துடைய வீரியம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கழுதையினுடைய தலை, ஒரு கழுதை இருக்குல்ல, பேசிக்காகவே கழுதை யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்றுதான். எவ்வளோ? 80 வெள்ளிக்காசுக்கு. ஓகே, 80 வெள்ளிக்காசுன்னா எவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம? இயேசு கிறிஸ்துலாம் எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க? 30.
இல்லையா? ஒரு யூதனுடைய ஒரு நாள் கூலி ஒரு வெள்ளிப்பணம், ஒரு பணம், நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவங்கள திராட்சை தோட்டத்துக்கு கூப்பிட்டாருன்னு வசனம் இருக்கும். நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி, இல்லையா? இப்போ ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வேஜஸ் கூலி எவ்வளோன்னா ஒரு பணம். ஓகே, இந்த கழுதையுடைய தலை எவ்வளோவா? 80 வெள்ளிக்காசு. புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு. இவ்வளோ என்ன பண்ணுதான்? ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். புறாக்களுக்கு போடுற சும்மா கொஞ்சம் போடுற பயிர். ஓகே, இன்னொரு என்னென்னா, இந்த இஸ்ரேலுடைய ராஜா அலங்கத்து மேலே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்திரீகள் வராங்க. 2 ஸ்திரீகள் வந்து ராஜா கிட்ட ஒரு கோரிக்கைக்காக வராங்க. என்ன கோரிக்கை? நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். என்ன அக்ரிமெண்ட்டு? எங்கள் 2 பேருக்கு ஒவ்வொரு மகன் இருக்காங்க. இன்றைக்கி உன் மகனைத்தா சமைச்சு என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஓகே, நாளைக்கு என்ன பண்ணுறேன்? என் மகனை தரேன், 2 பேரும் சாப்பிட்டு உயிராக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? இவங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. போட்ட மாதிரியே ஒரு நாள் ஒரு பிள்ளை அடித்து என்ன பண்ணியாச்சு? சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் அவங்க பிள்ளை கேட்டால் தரமாட்டேன் அந்த ஸ்திரீ. இப்படி ஒரு கோரிக்கையோடு, இப்படி ஒரு பஞ்சாயத்தோடு எங்கே போகிறாங்க? ஒரு ராஜா கிட்ட போனால் ராஜா என்ன பண்ணுவார்? இல்லையா? நான் எதுலேருந்து உன்னை எடுத்து ரசிக்க முடியும்? இங்கே ஒன்றுமே இல்லை. அவர் ட்ரெஸ்ஸு கிழிச்சிட்டு உட்காந்துட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தான்? எலிசா. இதுக்கு முன்னாடி அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா இதே சீரியருடைய கவர்மெண்ட்டு மறுபடியும் வந்திருக்கும். நீங்கள் படிச்சுப்பீங்க. எலியா வீட்டை சுற்றி ரவுண்ட் பண்ணும்போது எலியாவோட வேலைக்காரன் வந்து பார்ப்பார், ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு. அப்போ எலிசா சொல்லுவார், எலிசா என்ன சொல்லுவார்? அவர்களோடு இருக்கிறவர்களும் அதிகணும் இல்லையா? அப்போவே அவங்களுக்கு எல்லாருக்கும் குருட்டாட்டம் பிடிச்சிரும். குருட்டாட்டம் பிடிச்சி இஸ்ரேலுடைய ராஜா கேட்பார் எலிசா கிட்ட, இவங்களெல்லாம் கொன்று போட்டுடலாமான்னு. எலிசா என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவார். இவர் பயங்கர கோவம் இந்த டைமில். இவ்வளோ பஞ்சம் நடந்துட்டுருக்கு. இப்போ எலிசாவுடைய தலையை வாங்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆள் அனுப்புகிறார். ஓகே, ஆள் அனுப்பும்போது எலிசா என்ன சொல்கிறார்? இப்போது நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கால் வார்கோதுமை. படிக்கலாமா? எங்கே இருக்குது வசனம்? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றால் பட்டணத்திலும் பஞ்சம் உண்டாயிருக்கிறதினால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக. என்னாச்சு? எலிசா என்ன சொல்லிட்டாரு? நாளைக்கு இந்நேரத்தில் என்ன வைக்கும்? ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு என்ன பண்ணப்படும்? விற்கப்படும். நாளைக்கு ரொம்ப சீப்பாக நம்ம இதில் சொல்கிறோம், நாளைக்கு ₹1 ஒரு படிமா என்ன பண்ணப்படும்? கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ராஜாவுக்கு கைலாக கொடுக்குற ஒரு பிரதானி இதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. தேவன் எதை திறந்தா கூட, வானத்தில் இருக்கிற பலகணியை திறந்து பண்ணால் கூட இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லைன்னு, இல்லையா? அப்போது தேவன் எலிசா என்ன சொல்கிறாருன்னா, அதை நீ பார்ப்ப, என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட மாட்டேன்ட்டார். இப்போ அதே மாதிரி அங்கே இருக்கிற தேசத்தில் ஒரு 4 குஷ்ரோகி இருக்காங்க. 4 குஷ்ரோகி இருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்க? தேசத்துக்கு வெளியே.
வெளியே இருக்காங்க, பட்டணத்துக்கு வெளியே இருக்காங்க. பட்டணத்துக்கு வெளியே தான் குஷ்டரோகிகள் இருப்பாங்க எப்போவுமே, இல்லையா? பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு போக தான் உணவு இவங்களுக்கு. கரெக்டு தானே? இப்போ நான் எங்கள் வீட்டில் இஸ்ரேலில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நான் பட்டணத்துக்கு வெளியே வந்துட்டேன். எனக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? யாராவது கொடுக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? எதுலையாவது ஒன்று எடுத்து எனக்கு கொடுத்துருவாங்க, இல்லையா? ஒன்று மலை அடிவாரத்தில் கீழே தான் நான் பதுங்கியிருப்பேன். ஓகே, என்னோடய பேரை சொல்லி கூப்பிட்டு ஆகாரத்தை தூக்கி போடுவாங்க, இல்லை எதையாவது ஒன்று பண்ணி என் கையில் கொடுப்பாங்க. கிட்ட வரமாட்டாங்க. ஒருவேளை நான் வரலன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா, தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட மீதி தான் யாருக்கு? குஷ்டரோகிகளுக்கு, இல்லையா? தேசத்தில் இருக்கிறவங்களுக்கே என்ன இல்லை, இப்போது சாப்பாடு இல்லை, இல்லையா? அவ்வளோ பஞ்சத்தில் இருக்காங்க எல்லாருமே. எவ்வளோ பஞ்சம் பாருங்க. ஒரு தான் பெற்ற மகனை எடுத்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு என்ன இருக்காங்க, பஞ்சம் இருக்குது. இப்படி ஒரு பஞ்சம் வரும்னு தேவன் எங்கேயா சொல்லியிருக்காரா? ஆபிரகாமத்தில் பஞ்சம் வந்தது பாருங்க. இது இப்படி ஒரு பஞ்சம் வந்துடுச்சுன்னா அது எப்படிப்பட்ட பஞ்சம்னு படிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 26 படிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்த கொடுப்பார்கள். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். இன்னும் இவைகள் எல்லாவற்றிலாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். பார்த்தீங்களா? எத்தனையா தண்டிப்பேன்? உங்கள் பாவங்கள் நிமித்தம் எத்தனை தண்டிப்பேன்? 7 தனியாக, 7 டைம் பனிஷ்மெண்ட். அது இப்படி ஒரு பஞ்சம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எத்தனை டைம் பனிஷ்மெண்ட் வந்திருக்கு? 7 தனியான பனிஷ்மெண்ட்டு. அப்படி வந்துட்டால் எதை சாப்பிடுவாங்களாம்? உங்கள் பிள்ளைகள் மாம்சத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் புசிப்பீங்க. கரெக்டாக? இப்போ இந்த ஒளிமுக வாசலில் குஷ்டரோகிகள் இருக்காங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நமக்கு எப்படி இருந்தாலும் மரணம் எது நிச்சயம், கன்ஃபார்ம். கரெக்டாக? மரணம் நமக்கு கன்ஃபார்ம். நம்ம இங்கே இருந்தாலும் என்ன தான் பண்ண போகிறோம்? சாக தான் போகிறோம். பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாக தான் போகிறோம். அங்கேயும் பஞ்சம் தான் இருக்குது, இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தங்க வந்து முற்றுகை போட்டிருக்காங்கல்ல, அந்த இராணுவத்துக்குள்ளே போயிடலாம். ஏன் போயிடலான்றாங்கன்னா, சீருடைய இராணுவன்றது ரொம்ப பெரிய இராணுவம். இவங்க போயிட்டு ஒரு தேசத்தை பிடிச்சிட்டு அப்படி வந்துடுற ஒரு இராணுவம் இல்லை. இவங்க ஒரு ரவுண்டு வருவாங்க. இப்படி போனாங்கன்னா அப்படி சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் டீமு ஒவ்வொரு டீமாக இருப்பாங்க. ஃபுட் டீம்னு இருக்கும், மெடிக்கல் டீம்னு ஒன்று இருக்கும், எக்யூப்மெண்ட்டுக்கு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டீமாக இருக்கும்போது இவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை வச்சுப்பாங்க. ஒரு பெரிய கோடவுன் மாதிரி வச்சு இது பண்ணி அதிலே வச்சுக்குவாங்க. இப்போ இவங்க எதில் போகலான்றாங்க? அந்த இராணுவத்துக்குள்ளே போயிடலாம். நம்மளை உயிரோடு வச்சா சரி, இல்லை என்ன பண்ணலாம்? சேர்த்து போகலாம். ஏன்னா நமக்கு எது கன்ஃபார்ம்? மரணம் நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்றது உயிருக்கு துணிஞ்சிட்டாங்க. துணிஞ்சு இப்போ என்ன பண்ணியாச்சு? இராணுவத்துக்கு உள்ளே போயாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சு தெரியுமா? அந்த இராணுவத்தில் யாருமே இல்லை. இவங்க போகும்போது என்ன பண்ணிட்டாராம் தேவன்? ஒரு பெரிய இரைச்சலை உண்டு பண்ணாராம். அந்த ராத்திரியில் ஒரு பெரிய இரைச்சலை உண்டு பண்ணி என்ன இவங்க யோசிச்சாங்கன்னா, என்ன யோசிச்சிட்டாங்க? இஸ்ரேலி ராஜா, இவங்க இஸ்ரேல் தேசத்தை சுற்றி முற்றுகை போட்டிருக்காங்க. இஸ்ரேல் உள்ளே இருக்க ராஜா மற்ற ராஜாக்களுக்கு பேசி, எதிர இருக்கிற ராஜாக்களுக்கு பேசி அவன் நம்மளை என்ன பண்ணிட்டான்? ரவுண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு இந்த நைட்டில் அவங்க எல்லாத்துமே ஆயுதத்தை வச்சுட்டு தான் தூங்குவாங்க. இப்போ சடனாக எடுக்க முடியாது. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், சீரியருடைய இராணுவத்திற்கு போக
இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொறித்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். என்ன பண்ணிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த குஷ்டரோகிகள் உள்ள போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஓகே, இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிச்சாங்களாம். யார்? குஷ்டரோகிகள் ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிச்சு என்ன பண்ணாங்களாம்? எல்லாத்தையும் புசிச்சாங்க, குடித்தாங்க. அங்கே இருக்கிற வெள்ளியும் பொண்ணையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணாங்க? இன்னொரு கூடாரத்துக்குள்ளே போனாங்களாம். அங்கேயும் அதே மாதிரி பண்ணாங்களாம். பண்ணிகிட்டே இருக்கும்போது எத்தனை குஷ்டரோகிகள் இவங்க? மொத்தம் 4 பேர். இவங்க 4 பேரில் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு மனசாட்சி அவனுக்கு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? 9ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் செய்கிறது என்ன இல்லை? நியாயம் இல்லை. நாம் சாப்பிட்டோம்ல, உள்ள பட்டணத்துக்குள்ளே யார் எப்படி இருக்காங்க? ஜனங்கள் பஞ்சத்தில் இருக்காங்க இல்லையா? நாம் சாப்பிட்டோம். இந்த சீரியாவில் கவர்மெண்ட்டில் யாருமே இல்லைன்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இப்போ போய் சொல்லி ஆகணும்ல. இந்நாள் நமக்கு நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நாம் செய்கிறது நியாயம் இல்லை இல்லையா? நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால், பொழுது விடிஞ்சிடுச்சுன்னா இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். யாருக்கு? பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும் இங்கே யாருமே இல்லைன்னு இல்லையா? ஏன்னா அந்த இன்பிட்வீன் கேப்லேயே நிறைய பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பஞ்சத்தில் இல்லையா? சாப்பாடு இல்லாமல். அப்போ பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் நம்மையில் என்ன சுமரும்? குற்றம் சுமரும். என்ன சுமரும்? குற்றம் சுமரும். கரெக்டாக? அப்போ நாம் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இதை இப்போவே என்ன பண்ணி ஆகணும்? நம்ம போய் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இப்பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். என்ன பண்ணிட்டாங்க? நாம் போய் இதை யார்கிட்ட சொல்லலாம்? ராஜாவுடைய அரண்மனையில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க. போய் சொன்னால் உள்ளே இருக்கிற ராஜாவுக்கு இப்போ டவுட் வருது. என்ன டவுட்டு? வெளியே இருக்கிற சீரியா கவர்மெண்ட்டு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு பேசி நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக இப்படி சொல்கிறான். நம்மளை வெளியே கொண்டு வரணும்ல, அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணி நம்மளுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணும்போது, சரி இருந்தாலும் போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணியாச்சு. என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதுலேயே 10ஆம் வசனம். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம். அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை. கட்டியிருக்க குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்திருந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாய் இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடு பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். அவன் ஊழியக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக. எத்தனை குதிரை இருக்கு? மீதியானதுன்னா என்ன? கொஞ்சம் பஞ்சத்தில் செத்து போயிருக்கோம், இன்னும் இவங்க சாப்பிட்டுப்பாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ தான் இருக்குது பேலன்ஸு? 5 குதிரை தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு? அப்படியே பாருங்கள் 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அப்படியே
2 ரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியரின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில் அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். சொல்லியாச்சு, யாருமே இல்லை, எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, ஓடியாச்சு இல்லையா? அவங்க ஓடும்போது விட்டுட்டு போன எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே இருக்குது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா அவன் சொல்லுவோம், துண்டோ காணோம் துணியை காணும் ஓடிட்டாங்கன்ற மாதிரி இல்லையா? அப்போது ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நியூஸ் வந்துடுச்சு. ஜனங்கள் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா சீரியருடைய இராணுவத்தை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஆச்சு? கடவுள் சொன்ன மாதிரி கடவுள் சொன்ன மாதிரியே 2 மரக்கால் வாறு கோதுமை 1 சேக்கலுக்கும் இல்லையா, 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் நாளைக்கு இந்நேரத்தில் எங்கே விற்கப்படும்? சமாரியாவின் ஒளிமுக வாசல் என்ன பண்ணப்படும்? விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜா கிட்ட சொன்னது மாதிரி என்ன பண்ணிடுச்சு, நடந்துடுச்சு. 19ஆம் வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அவ்வளோதான். பார்த்தாரு, என்ன பண்ணல, அவர் சாப்பிடல. ஓகே, அப்போது இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். நல்லா இருந்துச்சா கதை? பாருங்கள், ஒரு பெரிய பஞ்சம் இல்லையா? எப்படிப்பட்ட பஞ்சம்? ஒரு கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசு, ஒரு புறாக்கு போடுற கொஞ்சம் பயிர் 5 வெள்ளிக்காசு. தன் மகனையே என்ன பண்ணுறது, சமைச்சு சாப்பிட்ற ஒரு பெரிய பஞ்சத்தில் என்ன பண்ணியாச்சுன்னா தேவன் கொண்டு போய் அவங்களை விட்டார். சரி, இப்போது இது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிழலான ஒரு சம்பவம், கரெக்டு தானே? இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அதுக்கு என்ன பார்க்கணும்? நிழல் படிச்சிட்டோம்ல, பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு நிழல் படிச்சிட்டோம். என்ன பார்க்கணும்? இதுக்கு ஒரு நிஜம், இதுக்கான ஒரு பொருள். இது சம்பவம் எது கடலமாக இருக்குது பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது? நிழலாக இருக்குது, ஒரு எச்சரிப்பாக இருக்குது, அதெல்லாம் வசனம் தெரியல நமக்கு, ஒரு போதனையாக இருக்குது, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக? சரி, இப்போது ஒரு பெரிய பஞ்சம். இந்த சீரியா எங்கே இருக்குன்னா இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்குது, வடக்கு சைடு. ஓகே, ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு, பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. ஒரு ராஜா வந்து என்ன பண்ணிட்டான், முற்றுகையை போட்டான் தேசத்தை. தேசம் முழுக்க என்ன வந்துடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பஞ்சம் இந்த உலகத்தில் இருக்குது. என்ன தெரியுமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜா முற்றுகை போட்டான், அதனால் ஒரு பஞ்சம் வந்திருக்கு இந்த உலகத்துக்கு. என்ன பஞ்சம்? ஏன் என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். சரி, படிக்கலாம் பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்ன பஞ்சம்? கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். ஓகே, இந்த பஞ்சம் எப்போ வரும்? இன்னைக்கு வந்திருக்கணும். அந்திகிறிஸ்து வர வேண்டிய வராதனால வரல. இப்போ நடந்துட்டுருக்கா?
சரி, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, நாம எல்லாம் பாருங்கள் போன செமினார் கேட்டவங்க தானே நம்ம எல்லாம். ஓகே, போன செமினார் கேட்டவங்கன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சவங்க. கரெக்டு தானே? யார் கடவுள்? அதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்க, ஒருத்தர் பிதான்றாரு, ஒருத்தர் இயேசு கிறிஸ்துன்றாரு. உங்களுக்கெல்லாம் 8 மணி நேரம் 7 மணி நேரம் கிளாஸ் எடுத்து இப்போ என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் மண்டைக்குள்ளே என்ன பண்ணதில்லை, போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒன்று வச்சுருக்குறோம் இல்லையா? ஓகே, கடவுள் 2 பேராக இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தானே, தேவன் ஒருவரே. ஐயா நீங்கள் கொஞ்சம் கிளாஸு கொஞ்சம் கேட்கணும், நீங்கள் நிறைய கொஞ்சம் கேட்டு அப்புறம் நம்ம பேசலாம், சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு தனியாக எடுக்கலாம். நீங்கள் இந்த கிளாஸுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க, இந்த கிளாஸுக்கு சீக்கிரம்னா காலையில் சீக்கிரம் வந்ததில்லை. இது இன்னும் கொஞ்சம் கிளாஸ்லாம் கேட்ட பிறகு நீங்கள் கேட்டுருக்கணும் இந்த வகுப்பை. இதெல்லாம் பரவாயில்ல. சரி, இப்போ தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே இல்லையா? இப்போ தேவன் எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான் இல்லையா? அதுதான் நம்ம யோவான் 17:3 படிக்கிறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ ஒன்றான தேவன் யாரு? கரெக்டுங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவன். இதெல்லாம் நம்ம கொரிந்தியர்லே படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுபவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவராலே நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எல்லாரிடத்திலும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கடவுள் யாருன்ற தெரிகிற, கடவுளுடைய குமாரன் யாருன்னு தெரிகிற இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் இல்லை. அப்படின்னா இந்த உலகமே இப்போ எதில் தான் இருக்குன்னு அர்த்தம் தெரியுமா? கடவுள்னே யாருன்னு தெரியாத ஒருத்தங்க பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதில் தான் பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. இனி ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை. ஆல்ரெடி பஞ்சத்து காலத்தில் பீக்கில் இருக்கிறோம் நாமெல்லாம். என்ன பஞ்சம்? வசனம் கிடைக்காத பஞ்சம். என்ன அர்த்தம்? வசனத்தில் உள்ள விளக்கத்துக்கான அர்த்தம் என்ன பண்ணல, யாருக்கும் தெரியல. கரெக்டா? இது காரணம் யார் தெரியுமா? ஒரு ராஜா முற்றுகை போட்டான். வடக்கே இருந்து வந்த ஒரு ராஜா. யார் அது? பெனதாத் வந்து இப்போ நம்ம இந்தியாவை என்ன பண்ணிட்டான்? அப்படியா? யார் முற்றுகை போட்டா? சாத்தான். யார் முற்றுகை போட்டா? அவன் தான் இந்த உலகத்துக்கு இப்போ என்னவா இருக்கான்? அதிபதி இல்லை. அவன் என்னைக்கு இந்த உலகத்தை முற்றுகை போட்டான்? என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தாரோ அன்னிலிருந்து என்ன பண்ணியாச்சு? இந்த முற்றுகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டா? அன்னிலிருந்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவு என்ன பண்ணியாச்சு? துண்டிக்கப்பட்டாச்சு. கரெக்டா? அங்கேருந்து எதுவும் டைரெக்டாக வரல, இங்கேருந்தும் டைரெக்டாக என்ன பண்ணாது, போகாது. உலகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம். இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் பாருங்கள், இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தேவன் தம்முடைய பிரமாணத்தை என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்தார் இல்லையா? ஏன் இங்கே கொடுத்தாரு இஸ்ரேலுக்கு தேவன் பிரமாணத்தை? ஏன் தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிஞ்சுக்கிட்டார் இஸ்ரேலை? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? உபாகமம் 7:7 அவர்கள் எல்லா ஜனத்தை விட எப்படி இருந்தாங்களாம்? கொஞ்சமாக இருந்தாங்க. ஓகே, அப்போது ஒட்டுமொத்த உலகத்திலுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு மட்டும்தான் எதை கொடுத்தாரு? தம்முடைய பிரமாணத்தை கொடுத்தாரு. அவர்கள் மட்டும்தான் தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ற உரிமை என்ன பண்ணுறாங்க? புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணியிருந்தாங்க? பெற்றிருந்தாங்க. இந்த உலகத்தில் யாரும் பிதாவாகி தேவனை பார்த்து அப்பான்னு கூப்பிட்ற உரிமையை யாரும் என்ன பண்ணவே இல்லை, பெறவே இல்லை. அன்னிலிருந்து பஞ்சம்தான். எந்த புறஜாதியும் தேவனை பார்த்து என்ன கூடவே இல்லை. அப்பான்னு கூப்பிட்ற
உரிமையை என்ன பண்ணியாச்சு, எல்லாரும் இழந்தாச்சு. காரணம் பஞ்சம். காரணம் பஞ்சம். கடவுள், தங்களை படைத்த கடவுள் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, எதுவுமே என்ன பண்ணல யாருக்கும். அப்பவும் தெரியல, இப்பவும் தெரியல. கரெக்டா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த வசனம் எல்லாம் மனப்பான்மை தெரியும் தான் நமக்கு. இவ்வளவாய் அவரை தந்துரலி என்ன பண்ணாருங்களாம், உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ல, அது இவ்வளவாயின்னு இருக்குது. அது எவ்வளவாயின்னு தெரியுமா நமக்கு? தெரியாது. அது தெரிஞ்சுக்கவும் யார் என்ன பண்ணலை, முயற்சி பண்ணலை. நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையினுடைய பாடுகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது கொஞ்சம் உணர்ந்திருக்கோம் இல்லையா? பட் இந்த உணர்வில், இந்த சிலுவையினுடைய பாடுகளில் அதில் தேவனுடைய பார்ட் என்ன, அவர் அதில் எவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தன் ஒரே பேரோட குமாரன் என்ன பண்ணார், இங்கே உலகத்துக்கு அனுப்புனார்ன்ற இந்த பாயிண்ட்டு தானே எங்களுக்கு தெரியுமானா இது தெரியாது. ஓகே, அதுதான் தேவனை அன்பு கூறுற தேவனுடைய அன்புடைய ஆழம் அகலம்ன்றதுலாம். அப்போ இந்த உலகத்தில் முழுக்க என்ன இருக்குது, இப்போது பஞ்சம் தான் இருக்குது. எப்படிப்பட்ட பஞ்சம்? ஒரு பஞ்சம். அதோடைய வீரியம் என்ன தெரியுங்களா? ஒரு கழுதையினுடைய தலை. ஆமாம், அது ரொம்ப காஸ்ட்லி. சாதாரண ஒரு கழுதையுடைய தலை. சரி, கழுதை யாருக்கு அடையாளம்? நீங்களா? வெரி குட். சத்தியம் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே கழுதை, ஒட்டகம், குதிரை இதெல்லாம் நம்ம சத்தியம்னு படிச்சிருக்கோம். பட் எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங் என்ன பண்ணாது, நம்ம எடுக்க முடியாதுல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை மேலே ஏறி வந்தார். அந்த கழுதை அதுக்கு முன்னாடி எங்கே கட்டப்பட்டிருந்தது? முற்சந்தியில் கட்டப்பட்டிருந்தது. அதை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னா, தம்முடைய சீஷர்களை 2 பேரை கூப்பிட்டு அந்த கழுதையை போய் கட்ட அழுத்துட்டு வாருங்கன்னார். கட்ட அழுத்து வாருங்கள் அப்படின்னார். ஓகே, அந்த கழுதை யார் தானா? நம்ம தான் அந்த கழுதை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாகிய தம்முடைய பிள்ளைகளை அனுப்பி அந்த கழுதைகளை போய் என்ன பண்ணிட்டு வாங்க, கட்ட அழுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். கட்ட அழுத்துட்டு தான் கூட்டு வர்றது. கரெக்டாக கூட்டு வந்தாச்சு. அப்போ இந்த கழுதை யார்? நமதே சபை. நாமன்னா இப்போ நீங்கள் இல்லை, சபை. அது விடுங்க, இப்போ யார் சபை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சபைன்னா மணவாட்டி, கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. கிறிஸ்துவை தம்முடைய சாயலாக என்ன பண்ணவங்க, தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவையே தரித்து கொண்டவர்கள். கரெக்டா? சரி, கழுதையுடைய தலையார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். பார்த்தீங்களா? கழுதையுடைய தலை யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்த சத்தியம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. உதாரணத்துக்கு நாம் படித்த மீட்கும் பொருள் படித்தோம் இல்லையா? ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் எங்கே பிரவேசிச்சது? இந்த உலகத்தில் பிரவேசிச்சது இல்லையா? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் என்னவாயிட்டோம்? பாவிகளாக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாம் என்னவாயிருக்கோம்? நீதிமானாக ஆகியிருக்கிறோம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துடைய கம்ப்ளீட்டான அவருடைய சத்திய வசனங்கள் இன்னைக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய அபரிதமான பொருள் தானே. அது ரொம்ப காஸ்ட்லி தானே. இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணால் தான் வாங்க முடியும். எதைய? அவரை பற்றிய சத்தியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கான முயற்சியும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ண தான் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப காஸ்ட்லி. இந்த உலகத்தில் கிடைக்காது. சாதாரண புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர், புறாவும் யாருக்கு தான் அடையாளம்? சபைக்கு தான் அடையாளம். நீங்கள் புறாக்களை போல் எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் சத்தியம் கூட இந்த உலகத்தில் எப்படி தான் ரொம்ப காஸ்ட்லி.
ரொம்ப ப்ரிஷியஸ். நீங்கள் சாதாரணமாக ஒரு சத்தியத்தை என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த நம்ம பழைய ஏற்பாட்டில் இதை படிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் தெரியணும்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இல்லை என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. கரெக்டாக? அப்போ என்ன படிச்சிட்டோம் இது வரைக்கும்? பஞ்சம்னா என்னென்னு படிச்சிட்டோம். ஓகே, இந்த சமாரியா என்றது இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. சமாரியா யாருக்கு அடையாளம்? இந்த உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த உலகத்தை ஒரு ராஜா என்ன பண்ணிட்டான், முற்றுகை போட்டான். எப்போ போட்டான்? ஆதியிலே போட்டான். எப்போ ஆதாம் பாவம் செய்தாரோ அன்றைக்கே தேவனுக்கும் மனுஷனுக்கு இருந்த தொடர்பு என்னவாயிடுச்சு, கட் ஆயிடுச்சு, துண்டிக்கப்பட்டுடுச்சு. ஓகே, அன்னிலிருந்து உண்மையான கடவுளை அறிந்து கொள்வதிலே இங்கே பெரிய பிரச்சனை, பஞ்சம் இருக்குது. தேவன் யாருக்கு மட்டும்தான் இந்த ஒரு காரியம் வெளிப்பட்டது இருந்ததுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்ணிட்டார், தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனம் புறஜாதின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. என்னைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்னிலிருந்து தான் என்ன வந்தது, இதெல்லாம் வந்தது இல்லையா? சரி, அப்போ பெரிய பஞ்சம் வந்துடுச்சு. இந்த பஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் அப்படின்னா, சாதாரண ஒரு கழுதையினுடைய தலை. அப்போ கழுதை யாருக்கு அடையாளம்னு பார்த்துட்டோம். கழுதை யாருக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். கழுதையினுடைய தலை மாண்டவராகி இயேசு கிறிஸ்து அடையாளம். ஓகே, அப்போ கொஞ்சம் கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கூட இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. புரிஞ்சா? அப்படி ஒரு டைமில் எலிசா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? இப்போ எலிசா கிட்ட தானே வரணும். இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கான எல்லா விஷயமும் யார்கிட்ட தானே இருக்குது? எலிசா. எலிசா யாருக்கு அடையாளம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம் எலிசா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு இப்போ? எலிசா யாருக்கு அடையாளம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். எலிசா என்ன சொல்கிறாரு இப்போ? நாளைக்கு இந்நேரத்தில் அப்போ ஒரு நாள் விடிஞ்சிரும். கரெக்டாக? மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் என்ன நடக்கும்? சமாரியா எதுக்கு அடையாளம்? இந்த உலகத்துக்கு அடையாளம். கரெக்டாக? இந்த உலகத்துக்கு அடையாளம். நாளைக்கு இந்நேரத்தில் அப்படின்னா மறுநாள் இந்நேரத்தில் இந்த சமாரியாவில் பஞ்சம் இருக்கிற இந்த இடத்துல, இந்த தேசத்தில் எப்படி விற்கப்படும்? ரொம்ப சீப்பாக இருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும். அப்படின்னா நாளைக்குன்னா என்ன அர்த்தம்? அது விடிஞ்சிடுச்சுன்னா வெரி குட். 1000 மடங்கு அரசாட்சி 1000 இயரில் எப்படி விற்கப்படும்? எல்லாருக்கும் ஜனங்களுக்கு சத்தியம் போகும். எல்லாருக்கும் என்ன பண்ணப்படும்? சத்தியம் போகும். கரெக்டாக? புரிஞ்சா? அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு 4 குஷ்டரோகி இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த பட்டணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க எங்கே தான் இருப்பாங்க? பட்டணத்துக்கு வெளியே தான் இருப்பாங்க. நீங்கள் உள்ளே இருந்தாலும் அவங்கள வெளியே அனுப்பி விட்ருவாங்க. அது 4 குஷ்டரோகிகள் யார்? யார்? தேவனுடைய ஊழியக்காரர்களா? சொல்லுங்கள். இந்த 4 குஷ்டரோகிகள் யார்? அறிவிப்பவர்கள். ஓகே, சொல்லலாம். வேற? ஆமாம், நாம தான். எனது நாம குஷ்டரோகிகளா? ஆமாம், குஷ்டரோகிகள் தான். நம்ம போன நாகமானுடைய பாடத்தில் நம்ம எல்லாம் படித்தோம். நாம் எல்லாருமே யார் தான்? இந்த உலகத்தில் தீட்டானவர்கள் தான். பட் முதல்ல என்ன தெரியணும்? நாம் குஷ்டரோகின்றது நமக்கே ஃபஸ்ட்டு தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 4 பேர், அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 4 பேர் எங்கே இருக்காங்க? பட்டணத்துக்கு வெளியே இல்லையா? பட்டணத்துக்கு வெளியே இருக்க. சொல்லுங்கள் சிஸ்டர். பட்டணத்துக்கு வெளியே இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தாராம் தெரியுமா? இந்த உலகம் இயேசு கிறிஸ்து எங்கே அனுப்பிடுச்சு தெரியுமா? படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக
பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எங்க பாடுபட்டார்? நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். எங்க போனோம்? நாமளும் அங்கே தான் போனோம். பாளையத்துக்கு புறம்பே தான் போனோம். ஏன்னா இயேசுக்கு சொல்கிறாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இல்லையா? ஒரு சாதாரண குஷ்டரோகிக்கும் பட்டணத்துக்கும் எப்படி சம்மந்தம் இல்லையோ அந்த மாதிரி தான் இப்போ நமக்கும் உலகத்துக்கு என்ன இல்லையா? சம்மந்தம் இல்லை. இல்லையா? இந்த உலகத்தின் பார்வையில் நாம் எப்படி இருப்போம்? தீண்டத்தகாதவர்களாக இருப்போம். ஐயோ, இவங்க தான் யாராக இருப்பாங்களா? அந்த அந்தி கிறிஸ்துவா இருப்பாங்க. இல்லையா? இவங்ககிட்ட இனி யாரும் என்ன பண்ணாதீங்க, யாரும் அவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி பார்த்துருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, தேவனு சித்தம் எப்படியோ. ஓகே. அப்போ அந்த 4 குஷ்டரோகிகள் யார்? நாம தான். இல்லையா? இங்கே வந்த இந்த 4 பேரும் ஆகிய நாம் என்ன முடிவோடு வந்திருப்போம் தெரியுமா? அந்த உலகத்தில் நீங்கள் ஏற்கனவே இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்களா? அங்கே இருந்தாலும் சாக தான் போகிறீங்க. சாக தானே போகிறீங்க. பட்டணத்துக்குள்ள உலகத்திலே போயிட்டா என்ன தான் பண்ண போகிறோம்? அங்கே நமக்கு என்ன இருக்குது? சாக தான் போகிறீங்க. அப்புறம் எங்கே இருந்தாலும் நமக்கு என்ன கன்ஃபார்ம்? மரணம் கன்ஃபார்ம். அதனால் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம். என்ன முடிவு? தைரியமாக ஒரு முடிவு. நேரம் எங்கே போயிடலாம்? சீரியருடைய இராணுவத்துக்கு என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். இப்படி முடிவு எடுக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். என்ன தான் அப்படி நடந்துக்குதுன்னு என்ன பண்ணலாம்? பார்க்கலாமே. என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே உட்காந்துருக்க யாருக்காவது மரணம் இல்லாமல் இருக்கா? எல்லாருக்கும் என்ன இருக்குது? மரணம் தான் இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் மரணம் இருக்குது. அது ஒரு சிலருக்கு இப்போ நடக்குது, ஒரு சிலருக்கு நாளைக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கும், ஒரு சிலருக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கும். அப்போ எப்படி இருந்தாலும் எது கன்ஃபார்ம்? நமக்கு மரணன்றது கன்ஃபார்ம். ஓகே, அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? தைரியமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. தைரியமாக போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அப்படி உள்ளே போனால் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். இவங்களுக்கு யாருக்காவது 4 பேருக்கு யாருக்காவது நாம் இப்போ போகலாம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியுமா? ஏதாவது தெரியாது. அப்போ இவங்க எல்லாருமே எதுக்கு தான் துணிஞ்சு போகிறாங்க? சாவுக்கு துணிஞ்சு தான் போகிறாங்க. இல்லையா? அந்த துணிவு வரவங்கிட்ட தான் தேவன் ஒரு அற்புதம் நடத்துவார். கரெக்டாக? இப்போது தானியலை கொண்டு போய் சிங்கத்துடைய கெபியில் போட்டால் தானியல் வந்து என்ன பண்ணுவார்? நம்ம போகலாம், சிங்கத்துடைய வாயை கடவுள் அடைச்சிடுவார்ன்றதுக்காக போகிறாரா? அனனியா மிசாயிலை தூக்கி நெருப்பில் போட்டால் நம்ம நெருப்பில் போகலாம், நமக்கு ஒன்றும் சூடெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டே உள்ள போகிறாங்களா? இல்லை. எப்படி போகிறாங்க? அதுக்கு தயாராக தான் போகிறாங்க. அதுக்கு எதுக்கு போகிறாங்க? தயாராக தான் போகிறாங்க. அது நெருப்பு நம்மளை பச்சித்தாலும் அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க நீங்கள், வசனம்லாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுங்கள் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் அவர் தான் தேவன், வணங்க மாட்டோம். கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருமே அதுக்கு தயாராக தான் என்ன பண்ணுறது? போகிறது. நாம் போனால் தேவன் நம்மளை காப்பாற்றுவார்ன்றது நோக்கத்தோடு போனால் எரிஞ்சிருவீங்க. கரெக்டாக? எப்படி போனோம்? ஆமாம், அந்த சூழ்நிலையில் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, சாகும் அப்படின்ற ஒரு முடிவே தான் இந்த உலகத்தில் நம்ம எடுக்கணும். இப்போது தைரியமாக எங்கே இருந்தாலும். அப்படி உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன பண்ணுதா காத்திருக்குது. என்ன பண்ணியிருக்கு? என்ன பண்ணிட்டாங்க? இப்போது இவங்க போனால் அங்கே யாருமே இல்லை. இல்லையா? சீரியர் ராஜா யார்? பெனதாத். யாருக்கு அடையாளமாக படித்தோம்? சாத்தானுக்கு அடையாளம். கரெக்டாக? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பைபிள் உண்மையான சத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா இன்றைக்கி உலகத்தில்? இருக்கு இல்லையா? இப்போ இந்த பைபிளை யார் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கா தெரியுமா?
சாத்தானுடைய கண்ட்ரோல் தான். ஏன் நான் யாருக்குமே அதை புரிய வைக்கிறது இல்லை அவன். ஏன் யாருக்காவது எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குல்ல, எல்லாருக்கும் இப்போ தெரியுதா அது சத்தியம் என்னன்னு? தெரியல. கரெக்டா? யாருக்கும் தெரியல. எல்லாருடைய கண்ணு என்னவாயிடுச்சு? குருடாயிடுச்சு. அது எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டான், கற்றுக் கொடு இருக்கிற இடத்துக்கும் அனுப்ப மாட்டான், அல்லது வர விட மாட்டான். இதெல்லாம் யார் பண்ணுறது தான்? அதான் எதுக்கு சொல்கிறேன்னா, கடவுள் தேவனுடைய கிருபையில் இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே ஒரு சில அனுபவம் கொடுத்துருப்பார். எங்களுக்கு நிறைய அனுபவம். இது ஒரு கிளாஸ் எப்படி நடக்கும், எப்படி சாத்தான் விட மாட்டான், அந்த டைமில் என்னென்னலாம் கொண்டு வருவான், எல்லாமே என்ன பண்ண எங்களுக்கு அவனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே, நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த வஞ்சகத்தில் மாட்டிக்கிறீங்களேன்றது தான் கஷ்டம் எங்களுக்கு. சாத்தானை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தும் கூட அந்த வஞ்சகத்தில் என்ன பண்ணுறோமே, மாட்டிக்கிறோமே. அதுக்கான ஒரு முயற்சி, சின்ன முயற்சி கூட கடவுளுக்காக என்ன பண்ண மாட்டீங்களே, எடுக்க மாட்டீங்களே. ஒரு ரிஸ்க் தேவனுக்காக என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறது இல்லையே அப்படின்றது தான் வருத்தமே தவிர, நீங்கள் வரல அப்படின்றதுக்காக வருத்தம் அப்படி இல்லை. ஓகே, கடவுள்னு யாருன்னு சொல்லியாச்சு, கடவுளுடைய மகத்துவம் என்னன்னு சொல்கிறோம். நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணுறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ரிஸ்க் என்ன பண்ண முடியல, எடுத்து ஒரு நாளை தேவனுக்காக என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. ஒரு 2 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க முடியலன்ற போது தான் ரொம்ப கஷ்டமாக. அப்போ என்ன சத்தியம் உள்ளே போகுது, என்ன வேலை செய்யுதுன்றதான் கஷ்டம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க நேராக ஒரு கூடாரத்துக்குள்ளே போனாங்க. யார் போனா? நாம தான் போய் நல்லா சாப்பிட்டோம், புசிச்சு சாப்பிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? எடுத்து ஒழிச்சு வச்சாச்சு. அகைன் மறுபடியும் ஒரு கூடாரத்துக்குள்ளே போகணும், நல்லா சாப்பிட்டு மறுபடியும் எடுத்து ஒழிச்சு வச்சேன். இது 2 கூடாரம். இது அது உள்ளே தான் வெள்ளி பொண்ணு வஸ்திரம்லாம் இருந்துச்சு. உணவு, வெள்ளி, பொண்ணு எல்லாம் அது உள்ளே தான் இருந்துச்சு கூடாரத்துக்குள்ளே. ஆமாம், போய் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டோம். பொண்ணு தேவனுடைய குணலட்சணம், வெள்ளி அவருடைய சத்தியங்கள், உணவு அவருடைய சத்தியங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, எடுத்து சாப்பிட்டாச்சு. எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்க? இப்போ இந்த சத்தியம் எவ்வளோ நேரம் கேட்குறீங்க? எல்லோரும் கேட்டுனுக்கிறீங்கள, கரெக்டாக? சாப்பிட்டாச்சு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சொல்ல வந்து நம்மளை மாதிரி பட்டணத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, பஞ்சத்தில் அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, என்ன பண்ணி ஆகணும்? இதை சொல்லணும்ல, எல்லாருக்கும் போய். இங்கே 4 குஷ்ரோகிகள் இங்கே உட்காந்துருக்கிற யாருக்காவது ஒரு மனசாட்சி வேலை செய்கிற குஷ்ரோகி யாருன்னா இருக்காங்களான்னு பார்க்கலாம். என்ன குஷ்ரோகி? சாப்பிட்டோம்ல, என்ன பண்ணணும்? இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். எந்நாள்? நாம் இருந்திருக்கிற நாள். இயேசுக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, எருசலேமை பார்த்து சொன்னார், உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளில் ஆவது இல்லையா, தட் டே, இந்த நாள் ஒரு நல்ல விஷயங்களை நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொழுது விடிஞ்சிருச்சுன்னா ராஜ்யம் வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே உயிர் தெரிந்து வந்து என்ன பண்ணிக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்கல்ல. நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எதுக்கு முன்னாடி சொல்லணும்? பொழுது விடியறதுக்கு முன்னாடி சொல்லணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடி சொல்லணும். பொழுது விடியறதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்லிட்டார்? இப்போ கடவுள் குஷ்ரோகிகள் சொல்லிட்டாரா? நமக்கு சொல்லியாச்சு இல்லை, நல்லா சாப்பிட்டோம்ல. இப்போ யாருக்கு சொல்லணும்? இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சொல்லணும்ல, கரெக்டா? அப்போ நாமெல்லாம் ஒரு பந்தியில் இருக்கிற மாதிரி தானே. இப்போது அப்பவும் அற்புதம் பாடம் படிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன், அது படிக்கல இன்னும்ல. இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாரும் பந்தி இருக்க செய்கிறார்ல, 5000 பேர் 4000 பேர் சொன்னார்ல,
அப்பம் புசிச்சாங்கல்ல, புசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணி யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷர்கிட்ட கொடுத்தாரா? சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஜனங்கள் கொடுத்தாங்களா? ஆமாம். சத்தியம் கூட நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரோட உன்னதமான சத்தியங்களை அவர் இருக்கும்போது அவர் சொன்னாரா? அடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? அதை எடுத்து சீஷர்கள்ட்ட கொடுத்தார். சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எப்படி பரிமாறுவாங்க? அதுதான் பந்தி இருக்க செய்கிற முறை. ஓகே, பந்தி இருக்குதுன்னா இப்போ அந்த பா மாதிரி உட்காருவோம். நாங்கள் பா எழுதுகிறோம்ல, பா மாதிரி உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறது. இப்போ நான் எடுத்து இவர் கொடுக்குறேன், இவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுப்பாரு. இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க, பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ எனக்கு வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க 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 என்னவாயிடுது? எல்லாருக்கும் என்ன பண்ணியாச்சு? பரிமாறிப்பட்டாச்சு இல்லையா? அப்போது இயேசு கிறிஸ்து இந்த உன்னதமான சத்தியங்களை சீஷர்களுக்கு கொடுத்தாரு. சீஷர்களை யார் கொடுத்தாங்க? பந்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியே அந்த பந்தியில் உட்காந்துறவங்களுக்கு அப்பம் வர 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 அந்த பந்தியில் இப்போ நான் உட்காந்துட்டு இருந்தோம். அந்த அப்பத்தை என்ன பண்ணிட்டேன்? வாங்கிட்டோம் இல்லையா? அவங்க உட்காந்துருந்தாங்க, சர்வீஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்து உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களுக்கு கிடச்சிருச்சு, நான் எடுத்து துரைபுரிட்ட கொடுக்குறேன். துரைபுரி யார்கிட்ட கொடுக்குறாரு? சாலமன் பேர்கிட்ட கொடுக்குறாரு. சாலமன் பேர் சிஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. சிஸ்டர் புதர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? பாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. கரெக்டாக? இந்த உலகத்தில் தேவனுடைய செலெக்ஷனில் இருக்கிற ஒரு நபர், கடைசி நபர் எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ நின்றோம். எது நின்றோம்? பாஸ் பண்ணுற அந்த வேலை நின்றோம். எப்போ? யார் சொல்லணும் அதை? கடைசி நபர், அந்த பந்தியில் உட்காந்துருக்கிற கடைசி நபர். மேபி நீங்களாக இருந்தால் உங்களுக்கு அப்பம் கொடுத்து ஆகிடுச்சுன்னா எது நின்றோம்? இந்த உலகத்தில் காஸ்பல் சொல்கிற வேலை நின்றோம். கடைசி ஒரு நபர் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா நின்றோம். அது வரைக்கும் எது போயிட்டே இருக்கும்? இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்படி ப்ராசஸ் போகும்போது உங்ககிட்ட அப்பம் வரும்போதே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளில் நான் என்னவா இருக்கக்கூடாது? மௌனமாக இருந்தால் எது சுமரும்? படிங்க. இப்போ என்ன சொன்னார் அந்த குஸ்டாக்கி? படிங்க இப்போ அந்த வசனம் 7:9 பாருங்கள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். பார்த்தீங்களா? இந்நாள் என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாளில் நான் மௌனமாக இருந்து அமைதியாக இருந்துட்டு எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நான் அமைதியாக இருந்துட்டு நான் யாருக்கும் சொல்லாமல் போயிட்டேன்னா என்ன சுமரும்? குற்றம் நம்மேல் சுமரும். புரியுதுங்களா? அப்போ இப்போ நாம் ஒரு நைட் டைமில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணிடும்? விடிஞ்சிரும். இன்னும் என்ன ஆகிடும்? விடிஞ்சிரோன்னா என்ன வந்துடும்? பொழுது விடிஞ்சிடும். அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும், துவங்கிடும். அதுக்கப்புறம் யாரும் போய் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிறது, இந்த கிளாஸோட இந்த பாடத்தோட நோக்கம் தெரியுங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நீங்களே வச்சுக்கிறதுக்கு இல்லை. என்ன பண்ணணும்? இதை எடுத்து போய் சொல்லணும். யார்கிட்ட? நம்மை போல பசியாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணி ஆகணுது? சொல்லி ஆகணும். பசியாக இருந்த நமக்கு தான் பசியோடைய ஒரு அருமை தெரியும்ல. கரெக்டாக? அப்போ சொல்லணும். சொல்லும்போது அவங்க ஏற்றுக்காத அதை பற்றி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதான் எசேக்கியேல் கிட்ட தேவன் சொல்லுவார், அந்த கலக வீட்டாராகிட்ட நீ போ, நீ சொல்கிறத அவன் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீ என்ன பண்ணு, உன் வேலையை பண்ணிவிடு, சொல்லிவிடு. ஓகே, அதுதான் இன்றைக்கி நம்ம கடமை. என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். தேவன் சுவிசேஷத்தை அறிவிப்பது
நம்மேல் விழுந்த கடமை. ஓகே, ஸோ கடமை என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சீரியருடைய இராணுவத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இரைச்சலை தேவன் கொண்டு வர போகிறார். என்ன கொண்டு வர போகிறாரு? பெரிய இரைச்சல் இந்த உலகத்துக்கு. அதுதான் இந்த உலகத்தில் நடக்க போகிற பெரிய 3ஆம் உலக யுத்தம், அர்மகதோன் வார். இந்த உலகத்தில் நடக்க போகுது. ஒரு பெரிய இரைச்சல் என்ன பண்ண போகிறார் தேவன்? இந்த உலகத்தை கொண்டு வர போகிறார் இல்லையா? அது எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இராணுவமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய இதே மாதிரி ஒரு விஷயந்தான் எங்கே நடக்குன்னா கிதியோனுடைய டைமில் நடக்கும். கிதியோன் ஒரு யுத்தத்துக்கு ஆட்களை சேர்ப்பார் தெரியுமா? மீதியானோட யுத்தம் நடக்கும். அங்கேயும் தேவன் ஒரு பெரிய இறைச்சல் என்ன பண்ணுவார், உண்டு பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை பண்ண முடிச்சுட்டு ஓடிடுவாங்க இல்லையா? அப்போ எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் தேவன் ஒரு பெரிய கிளர்ச்சி என்ன பண்ண போகிறார் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த உலகத்தில் உண்டு பண்ண போகிறார். அது இனி வரப்போகிற ஒரு பெரிய யுத்தம் இல்லையா? அதுக்கு அதில் தேவன் நம்மளை அந்த இடத்துலேருந்து முன்னாடியே தேவன் நம்மளை அந்த ஒரு பாயிண்ட்டை நமக்கு கொடுத்துறார், சத்தியத்தை. அப்போ நமக்கு கிடைச்ச இந்த சத்தியம்ன்றது மிக 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 காஸ்ட்லியானது, ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் சத்தியம். இதை தயவுசெய்து என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப அலட்சியமாக இதை என்ன பண்ணுற வேண்டாம், இருந்துட வேண்டாம். ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்கள், ஏசாயா 11:9 பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன பண்ணியிருக்கோம், நிறைஞ்சிருக்கும். அதுதான் நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் என்ன நடக்கும், ரொம்ப ஈஸியாக எல்லாமே என்ன பண்ணிடும், கிடைச்சிரும் இல்லையா? அதை இன்னைக்கு சொல்லும் போது நிறைய பேர் நம்புறதில்ல. என்ன நம்புறதில்ல? எலிசா சொன்னாரா நாளைக்கு இந்நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு மரக்கால் வார கோதுமை ஒரு சேக்கில் விற்கப்படும் சொன்னாரா? யார் நம்பலை? அங்கே ராஜாவுக்கு கையிலாக கொடுக்குற ஒரு பிரதானி நம்பலை. என்ன சொன்னார் எலிசா? நீ பாப்ப சாப்பிட மாட்டேன். இன்றைக்கும் காஸ்பல் இந்த விஷயத்தை சொல்லும் போது நிறைய பேர் என்ன நம்புறதில்லைண்ணா, அதெல்லாம் ராஜ்யெல்லாம் வராதுங்க. எது இந்த உலகத்தில் அவ்வளோ ராஜ்யெல்லாம் வராது. இன்றைக்கும் நம்பலைண்ணா, நம்பாதவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, நீ பார்ப்ப ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நீ பார்ப்ப அதை ருசி பார்க்க மாட்டேன், நீ உயிர்த்தெழுந்து வந்து பார்ப்ப ஆனால் என்ன பண்ண மாட்டேன், அதை ருசி பார்க்க மாட்டேன். கரெக்டாக? அப்போது இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் விடிஞ்சிட போகுது பாருங்கள். ரோமர் 13:11 படிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இரவு சென்று போயிற்று, பகல் என்னவாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் சமீபமாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் விடிஞ்சிரும் இல்லையா? அதனால் விடியறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணுறது, தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு அற்புதத்தை நீங்கள் இப்படி தான் என்ன பண்ணியாகும், பார்த்தாகணும். ஓகே, அப்போ இப்போவும் ஒரு பஞ்சம் என்ன பண்ணிகிட்ருக்கு, நடந்துட்டு தான் இருக்குது இல்லையா? அந்த பஞ்சத்தில் அநேகர் ஆகார குறைவினால் என்ன பண்ணிட்டுருக்காங்க, தினம் தினம் செத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே இந்த ஆகாரத்தை கொண்டு போய் சேர்க்குற வேலை குஷ்டரோகிகள் ஆகிய நமக்கு அந்த வேலை தான் இருக்குது. ஓகே, அதில் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணோம், சிறப்பாக இப்போது செய்யணுன்றது தான் இன்றைக்கி இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். சரி, இல்லைன்னா ஒரு முடிச்சிடலாம். ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே, சொல்லுங்கள் சிஸ்டர்.
சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். இந்த கனியை நீங்கள் புசிச்சிங்கன்னா சாகவே சாவான்றது தேவனுடைய நீதி. ஆதாம் மீறிட்டார்னா அங்கே அதுக்கான நியாயம் நடக்கும். சாகவே சாவாய். நீதி நியாயம். நீதின்றது கட்டளை. இதை மீறினா செஞ்சா அதுக்கான நியாயம் நடக்கும். நியாயம். அதான் தாவீது பாடுவார், உம்முடைய நீதி நியாயங்களை நான் பார்க்கும்போது ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிப்பேன்வார். ஒரு நாளில் 7 முறை துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயம், தேவன் கொடுத்த நீதியும் அதன் மூலமாக நடக்கிற நியாயமும். கரெக்டா? என்ன நியாயம்? புசிக்காமல் இருந்தால் சாகாமல் இருப்ப, புசிச்சா சாவ. அதான் நியாயம். ஓகே, சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அவர் ஆசாப் அவர்கள் வந்து நம்ம இது ஜெபத்தில் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து இந்த பூமியின் மனுமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து அனுதினமும் எங்களை பாதுகாத்து பராமரித்து இந்நாள் வரைக்கும் உமது வெளியேற பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கொருவருக்கே சதா காலமும் துதிகன மகிமைகளை உம்முடைய குமாரனும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் எடுக்கிறோம். பொழுதும் உமது மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய ஜீவித நாட்களில் இந்த நாள் எங்களுக்கு காண செய்து சகோதர சகோதரிகளை ஒன்று கூட்டி இப்பொழுதும் சமாரியாவின் முற்றுகை என்ற தலைப்பின் கீழாக உமது வெளியேற பெற்ற சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்திற்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கிரியைகளை காண்பிக்கவும் பொழுது விடுவதற்கு முன்பதாகவே நாங்கள் இந்த காரியங்களை சரியாக செய்து முடிக்கவும் எங்களுக்கு தேவைப்படுகிற பலனும் கிருபையும் அனுக்கிரகத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபையில கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சிறிய அடிமையோட தாழ்மையான விண்ணப்பத்தை மீட்பரும் இரட்சகரும் போதகரும் யூத ராஜசிங்கமுமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.